இந்த கேபிள்ல வரக்கூடிய 2 கனெக்டரையும் மாத்த போறேன். அடுத்து இந்த ஹோல்டரை மாத்த போறேன். இந்த ஹோல்டர் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது நல்லா தானே இருக்கு, இதை ஏன்டா மாத்த போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. இந்த ஹோல்டர் வந்து ஒரிஜினலா என்னன்னு தெரியலங்க. ஒரு 2-3 ராடு தொடர்ந்து கொளுத்திட்டோம்னா போதும், ஓவர் ஹீட் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா இந்த கேபிள் தான். இந்த கேபிள்ல என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியான ஆம்ஸை இது வழியா கடத்தாதுங்க. அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமா கடத்தாது. காரணம் என்னன்னா, இந்த கேபிள்ல இருக்கக்கூடிய காப்பர் வந்து செல்லு செல்லா உடஞ்சிருக்கும். உள்ளுக்குள்ள கட் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும், அதிகமான டேமேஜ் இருக்கும். ஸோ ப்ராப்பரான ஒரு கரண்ட் வந்து நமக்கு இந்த ஒயர், அதாவது இந்த கேபிள் வழியா கிடைக்காது. அதனாலதான் நமக்கு வந்து இந்த ஹோல்டர் ஹீட் ஆகுது. ரெண்டாவது, நம்ம ஒழுங்கா கனெக்ஷன் கொடுக்கலனா கூட ஆகும். ஆனா பட் நான் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கனெக்ஷன் பண்ணிருக்கேன். வாங்க, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பரா 3 போல்ட்டையும் டைட் வச்சிருக்கோம். இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ராப்பரா எல்லாமே டைட் வச்சுமே கூட இது வந்து ஹீட் ஆகுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரிஜினலா என்ன அப்படிங்கிறது டவுட் இருக்குங்க. அதாவது ஒரு 3-4 ராடு போனாலே ஓவர் பழுத்துரும். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஹோல்டர், 2வது கனெக்டர், 3வது இந்த மிஷின்ல வரக்கூடிய டெர்மினல். ஸோ இது எல்லாத்தையுமே வாங்கிட்டோம். ஆனா நம்ம மாத்த போறது இந்த கனெக்டரும் இந்த ஹோல்டரும் தான். அதை எப்படி மாத்துறோம் அப்படிங்கிறத பாருங்க.